மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. அன்டில் ஒரு அன்லெஸ் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகாத வரைக்கும் அது நம்ம தகவல்னு தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து இன்ஃபர்மேஷன் தானே தவிர கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஓகே, ஸோ ஸ்டில் இது யாரால இந்த ஒரு பெட்டிஷன் வந்து பரப்பப்பட்டுச்சு அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு இன்னும் அன்னோனும் அன்அவேராகவும் தான் இருக்குது அந்த இடத்துல. இருவருமாக சேர்ந்து வந்து ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுவாங்க, அதுதான் மியூச்சுவல் டிவோர்ஸ் பெட்டிஷன். ஓகே, பட் இது பொறுத்த வரைக்கும் கண்டெஸ்டட் டிவோர்ஸ், அதாவது ஒருத்தவங்க டிவோர்ஸ் கேட்பாங்க, அது இன்னொருத்தவங்க கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, கண்டெஸ்ட் பண்ணி இதில் வந்து ஒருத்தவங்க டிவோர்ஸ் கேட்பாங்க, ஒருத்தவங்க வாழணும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இவங்க வைக்கிற அலிகேஷன்ஸ் எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது டிவோர்ஸ் ஆகும். அந்த இடத்துல இல்லையா அப்படின்னா அந்த இடத்துல டிவோர்ஸ் வந்து கிராண்ட் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்டில் வந்து ரெண்டு பேரும் ஆஜராகணும், இன்பர்சனாக ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் பொறுத்த வரைக்கும் இன்பர்சனாகவும் ஆஜராகலாம், விசிலையும் ஆஜராகலாம், வீடியோ கான்ஃபரன்ஸ்லையும் ஆஜராகலாம், மூணாவது த்ரூ அட்வொகேட் நோட்டீஸ் அதுவுமே அவங்க ஆஜராகலாம். ஓகே, இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃபேமிலி, ஒரு மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது ஈஸி கிடையாது. ஓகே, அது வந்து யாராக இருந்தாலும் எந்த லைஃப்குள்ளே போனாலுமே ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நீதிமன்றமோ அங்கே லீகல் ப்ரொஃபஷனல் இருக்க எல்லாருமே வந்துட்டு அவங்கள வாழ வைக்க தான் அந்த இடத்துல பார்ப்பாங்க. ஃபைல் பண்ணுறாங்க இல்லையா, கொடுத்துருக்க ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் அலிகேஷனுக்கு ப்ரூவ் பண்ணணும். எதை வச்சு வந்து ஒரு விஷயம் டிசைட் ஆகும்? ப்ரூஃப் இருந்ததுன்னா ஆமாப்பா அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, ப்ரூஃப் இல்லையா அவங்க தப்பு பண்ணல, போதுமான அளவு ப்ரூஃப் இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்றத ப்ரூஃப் பண்ணவே போதுமான ப்ரூஃப் இல்லைன்றது ஒரு இல்லை. அவங்க சொன்னாங்க இல்லையா, எங்கிட்ட அந்த ப்ரூஃப்ஸ் இருக்குது, தேவைப்பட்டால் பெயரையும் அழுத்தம் வந்தால் தேவைப்பட்டால் பெயரையும் நான் வந்து சொல்லியிருக்காங்கன்னு தகவல் ஆக்சுவலி இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்கும் போது இது போக 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 லேட்டர் ஸ்டேஜில் தான் வந்துட்டு நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு யார் சரி யார் தவறு அப்படிங்கிறதே என்னன்னு. மேம் வணக்கம். மேம் வணக்கம் சார். மேம் இப்போ ரொம்பவே பரபரப்பாக எல்லாருக்கும் நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா விஜய் சங்கீதா அவர்கள் டைவர்ஸ்க்கு விஜய் அவர்கள் மேலே தரணும் அப்படின்ட்டு அப்ளை வந்து பண்ணது. இதில் நிறைய சந்தேகங்கள் எல்லாருக்குமே வந்து இருக்கு மேம். ஆக்சுவலாக மீடியாவில் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அந்த அலிகேஷன்ஸ் இவங்கெல்லாம் வந்து வச்சுட்டு வந்து பார்க்குறப்ப இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா மேம் யாருக்காவது ஒரு கப்பல், அதாவது கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த பெட்டிஷன் லீக் அவுட் ஆகி நியூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? சிஎஸ், ஐ திங்க் அது கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், இல்லை கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இருக்கட்டும், இந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் லீக் ஆன ஒரு விஷயம் இல்லை. ஓகே, ஏன்னா நமக்கு தெரியும் அது வந்து என்ன டிஸ்பியூட்டாக இருக்கட்டும், ஓகே, என்ன விதமான ஒரு நேச்சர் ஆஃப் கிரிமினல் ஒரு ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், அடுத்ததை நோக்கி போகிற ஒரு விஷயமா இருக்கட்டும், பட் எதுவுமே வெளியில் வந்து லீக் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எடுத்துக்கோங்க, இதே மாதிரி கிரிமினல் விஷயத்தில் ஒன்று நடந்தது, தட் இஸ் எஃப்ஐஆர் லீக் ஆச்சு நமக்கு இல்லையா. எஃப்ஐஆர் லீக் ஆகும்போது அங்கே என்ன ஆச்சு, எஃப்ஐஆர் லீக் பண்ணவங்க யாராக இருந்தாலும் 2 years பனிஷ்மெண்ட், ஈவன் அதில் போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்குமே உள்ள அவங்க பேரும் லிஸ்ட் அவுட் ஆச்சு அந்த இடத்துல இல்லையா. ஸோ அதே மாதிரி when it comes to this divorce case is again சிவில், இது பொறுத்த வரைக்கும் சிவில் ஆக்சுவலி. இல்லை நமக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் அந்த மாதிரி போகும்போது அது வந்து நமக்கு பார்ட்லி கிரிமினல் நேச்சரும் அது கொடுக்கும். ஓகே, பட் இது முழுக்க சிவில் கேஸ் அப்படிங்கிறதுனால சிவிலோ கிரிமினலோ என்ன நேச்சர் ஆஃப் கேஸாக இருந்தாலும் ரெண்டு பார்ட்டிக்குள்ளே இருக்க ஒரு விஷயம் ப்ரைவசியாகவும் கான்ஃபிடென்ஷியலாகவும் தான் வைக்கணும் அது. ஓகே, அதனால தான் நமக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்த கேசஸில் கேஸ் நம்பர் எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா. இன்னொன்று இதில் என்னென்னா இந்த என்டையர் பெட்டிஷன் காப்பியே வெளியில் வந்த ஒரு விஷயம். ஓகே, இது வரைக்கும் அது எப்படி நடக்கும், ஒன்று வந்துட்டு அந்த சம்மந்தப்பட்டவங்க அவங்களோட லெட்டரில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக கொடுப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் போது எங்களுக்குள்ளே நாங்கள் டிவோர்ஸ் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் ஃபேம் இருக்க பர்சன்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா. மீடியா வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும், நமக்கு கொண்டு வந்து சேர்க்கறத நம்மளால் பார்க்க முடியுது. பட் இது வந்து என்டையர் அந்த கோர்ட் ஸ்டேட்டஸ்லேருந்து, ஓகே, கேஸ் நம்பர், கோர்ட் ஸ்டேட்டஸு, கோர்ட் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், தென் கம்ஸ் தி பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ஈஸி ஆக்சஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஈஸி ஆக்சஸ் ஆனது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த போஸ்ட்டை போட்டு அந்த பாயிண்ட்ஸை ரவுண்ட் அப் பண்ணி அவங்க கருத்துக்களை உள்நுழைச்சி அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு, அதுவும் இந்த வீக்கெண்ட் வேறு இல்லையா, சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு மாதிரி லீஷரான டைம் தான். ஸோ கம்ப்ளீட்டாக இதில் சுற்றிட்டு இருக்க ஒரு விஷயத்த வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொன்று நிறைய எக்ஸாஜரேஷன் ஃபேக்டர்ஸும் நிறைய ப்ரெசம்ஷன் ஃபேக்டர்ஸும் இதில் இருக்குது. இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. சி அகெயின் வி ஆர் நோ ஒன் டு கமெண்ட். அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு ப்ரைவசிக்குள்ளே போயிட்டு நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, அதை நம்ம பண்ணவும் கூடாது. அது அவங்க லைஃப் அவங்க தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். பட் இங்கே நம்ம இருக்கிறதுக்கான விஷயம் வந்து, இதை பேசுறதுக்கான விஷயம் வந்து லீகலாக என்ன நடக்குது, இது நடக்கலாமா நடக்கக்கூடாதா, இதில் என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான்.
இப்போ இந்த மாதிரி லீக் அவுட் பண்ணியிருக்காங்களே மேம், இப்போ அது பிரிண்ட் மீடியாலேயோ இல்லை டிஜிட்டல் மீடியாலேயோ தகவலாக சொல்கிறது வேறு, நியூஸாக சொல்கிறது வேறு. அதை லீக் அவுட் பண்ணி இதெல்லாம் நடந்திருக்கு, இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு அப்படின்ட்டு ஒரு சில பேர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இல்லையா? இது வந்து ஒரு அஃபென்ஸாக வந்து கருதப்படுமா? அவங்களுக்கு ஏதாவது தண்டனைகள் அந்த மாதிரி வரும்? எஸ் அகெயின் சொன்ன மாதிரி இது வரைக்கும் நமக்கு எல்லா நியூஸும் எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா, இப்படி தகவல் வந்திருக்கு, ஓகே இது தகவல் அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஏன்னா அன்டில் ஒரு அன்லெஸ் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகாத வரைக்கும் அது நம்ம தகவல்னு தான் சொல்லணும். ஏன்னா அது கன்ஃபர்மேஷன், ஏன்னா அது வந்து இன்ஃபர்மேஷன் தானே தவிர கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஓகே, ஸோ ஸ்டில் இது யாரால இந்த ஒரு பெட்டிஷன் வந்து பரப்பப்பட்டுச்சு அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு இன்னும் அன்னோனும் அன்அவேராகவும் தான் இருக்குது அந்த இடத்துல இல்லையா? ஸோ அது மேபி அந்த ஒரு விஷயம் அதை நோக்கி ஸ்டெப் எடுக்கும் போது கண்டிப்பாக அதுக்கான தண்டனைகளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ இந்த பெட்டிஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெட்டிஷன் எல்லா இடத்துலையும் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கே தவிர்த்து அதில் இருக்க ஒரு பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் சர்க்குலேட்டே ஆகலை. அதாவது இதை வந்து பப்ளிக் மீடியாவில் விவாத பொருளாக கொண்டு வரக்கூடாதுன்ற பாயிண்ட்டும் அதில் இருக்குது. அது லேட்டர் ஆன் எங்கேயோ ஒரு இடத்துலையோ 2 இடத்துலையோ தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பட் மற்றபடி மற்ற ஒரு பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு அவங்க இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் கேட்டாங்க, இந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருக்காங்க, ஓகே இந்த செக்ஷன் கீழே அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே தான் வந்து இங்கே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம். ஓகே, இந்த மாதிரி தெரிஞ்சு நாளைக்கு வந்துட்டு சங்கீதா மேம் அவர்கள் சைட்ல இருந்தே வந்து ஒரு விஷயமோ இல்லை விஜய், ஏன்னா இங்கே வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், எங்களை ப்ரைவசியாக விட்டுருங்கன்னு தான் பெட்டிஷன் போட்டவங்களே இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால தான் அவங்களே இந்த விவாத பொருளை ஆக்கக்கூடாதுன்னு அவங்களே கேட்டிருக்காங்க, வெளியிலேருந்து யாரும் வந்து கேட்கல. ஓகே, ஸோ இல்லை விஜய் அவர்கள் தரப்புல இருந்தும் ஏதோ வந்து அவங்க ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா எஸ் இது வந்து கண்டிப்பாக யாராவது ஒரு சோல் பர்சன் ரீசனாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது அவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா எஸ் அவங்க சம்மந்தப்பட்டவங்க வந்துட்டு ஒரு லீகல் ஆக்ஷனுக்கோ ஃபர்தராக டிஃபமேஷன் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க ஃபைல் பண்ணுவாங்க அந்த இடத்துல. அந்த டிஃபமேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு காம்பன்சேஷனாகவும் இருக்கலாம், இல்லை அதனை தாண்டி லைக் பெனால்ட்டி ஒரு இம்ப்ரெசன்மெண்ட் எதுவாக வேணால் அந்த இடத்துல இருக்கலாம். ஓகே மேம், இப்போ மேட்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ன்னு பார்த்தா இது டிசம்பர் 3ஆம் தேதி கடந்த வருடம் தான் வந்து இது அந்த பாஸ் பண்ணப்பட்டதாக சொல்கிறாங்க. பட் இது லீக் அவுட் ஆனது இந்த ஒரு டேவாக வந்து இருக்குது, ஒரு 3 நாள் முன்னாடி வந்து ஆயிருக்கு. இதுவே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்களை வந்து கிளப்புது மேம். இது ப்ரொசீஜராக கரெக்டாக இது லீக் அவுட் ஆனதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கிற மாதிரி வந்து இருக்குது? எஸ் ஆக்சுவலி இது ஃபைல் பண்ணப்பட்டது டிசம்பர் 3 அப்படிங்கிற தகவல் தான் இங்கே நமக்கு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் அது வந்து செங்கல்பட்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ணப்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணப்பட்டு அங்கே இருந்து அப்புறம் அது ஃபேமிலி கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஆக்சுவலி அதுதான் இந்த 24 and 27 அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹியரிங்க்கு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ யூஸ்வலாகவே நம்ம ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு எஸ்ஆர் நம்பர் வந்து கேஸ் நம்பர் வரணும், இல்லை கேஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு டியூரேஷன் எடுத்துக்கும் கண்டிப்பாக ஆஸ் பர் கோர்ட் ப்ரொசீஜர். ஓகே, அதனை தாண்டி இப்போ நிறைய பேர் வைக்கப்படுற ஒரு கேள்வியோ நிறைய பேர் வந்துட்டு சொல்கிற நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஏன் இந்த டைமில் பண்ணணும், ஏன் முன்னாடியே வரல, ஏன் பின்னாடியே வரல அப்படின்னு முதல்ல வெளியில் வந்ததே தப்பு இல்லையா? அது வந்து வந்திருக்கவே கூடாது, ஆக்சுவலி வந்திருக்கவே தேவையில்லைன்றதை தாண்டி வந்திருக்கவே கூடாது. அதை தாண்டி அது அப்போ ஏன் வரல இப்போ ஏன் வந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அது அவங்களோட பர்சனல் ஒரு ஐடியாலஜியை உள்ளே போடுறதும் அவங்க ஆதாயத்துக்காக டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயமா தான் இன்றைக்கி இது மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ ஆக்சுவலாக சங்கீதா அவர்கள் தான் டைவர்ஸ் கேட்டிருக்காங்க, விஜய் அவர்கள் தரப்புலேருந்து மியூச்சுவல் கன்சென்ட் போகாமல் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இப்போ இது எந்த போக்கில் வந்து போகும், இதோட ஆர்டர் எப்படி மேம் வந்து வரும்? எஸ் திஸ் இஸ் அகெயின் அண்ட் கண்டஸ்டட் டிவோர்ஸ். ஏன்னா ஒரு மேரேஜ் லைஃப் ஒருத்தவங்க வந்து கொண்டு போகிறாங்க, அவங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா எய்தர் மியூச்சுவல் டிவோர்ஸ் ஒரு கண்டஸ்டட் டிவோர்ஸ்னு ஒன்று. 3வது கான்செப்டை பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ். ஓகே, யாரா ஒருத்தர் வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கும், இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து வாழவான்னு கூப்பிடுவாங்க அந்த இடத்துல. ஓகே, மியூச்சுவல் இஸ் சம்திங் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், 2 பேரும் மனமொத்து பிரிகிற ஒரு விஷயம் மியூச்சுவல் டிவோர்ஸ். அது வந்து எந்த விட கான்ட்ரவர்சிஸ் எந்த இதுவுமே இருக்காது. 2 பேருக்கும் பிடிக்கலங்க மனமொத்து நாங்கள் பிரிகிறோம் அப்படின்னு சொல்லி இருவருமாக சேர்ந்து வந்து அது 2 பேருமே பெட்டிஷனர்ஸாக தான் இருப்பாங்க, இருவருமாக சேர்ந்து வந்து ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுவாங்க, அதுதான் மியூச்சுவல் டிவோர்ஸ் பெட்டிஷன். ஓகே, பட் இது பொறுத்த வரைக்கும் கண்டஸ்டட் டிவோர்ஸ், அதாவது ஒருத்தவங்க டிவோர்ஸ் கேட்பாங்க, அது இன்னொருத்தவங்க கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, கண்டெஸ்ட் பண்ணி இதில் வந்து ஒருத்தவங்க டிவோர்ஸ் கேட்பாங்க, ஒருத்தவங்க வாழணும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இவங்க வைக்கிற அலிகேஷன்ஸ் எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது டிவோர்ஸ் ஆகும். அந்த இடத்துல இல்லையா அப்படின்னா அந்த இடத்துல டிவோர்ஸ் வந்து கிராண்ட் ஆகாது. ஓகே, ஆனால் காமன் நோட் பார்த்தோம் அப்படின்னா கண்டஸ்டட் டிவோர்ஸ் சில இடத்துல மியூச்சுவல் டிவோர்ஸாகவும் கன்வெர்ட் ஆகும், பெட்டிஷனாகவுமே ஒரு லேட்டர் ஸ்டேஜில் போய் கன்வெர்ட் ஆகிற ஒரு விஷயமும் இருக்குது. ஓகே, பட் இதை பொறுத்த வரைக்கும் அகெயின் நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்டில் வந்துட்டு 2 பேரும் ஆஜராகணும், இன்பர்சனாக ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் பொறுத்த வரைக்கும் இன்பர்சனாகவும் ஆஜராகலாம், விசிலையும் ஆஜராகலாம், வீடியோ கான்ஃபரன்ஸ்லையும் ஆஜராகலாம், 3வது த்ரூ அட்வொகேட் நோட்டீஸ் அதுவுமே அவங்க ஆஜராகலாம். ஓகே,
ஸோ இது இப்படி இருக்கும். அடுத்தது மீடியேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஓகே, ஏன்னா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃபேமிலி, ஒரு மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது ஈஸி கிடையாது. ஓகே, அது வந்து யாராக இருந்தாலும் எந்த லைஃப்குள்ளே போனாலுமே ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நீதிமன்றமோ அங்கே லீகல் ப்ரொஃபஷனில் இருக்க எல்லாருமே வந்துட்டு அவங்கள வாழ வைக்க தான் அந்த இடத்துல பார்ப்பாங்க. ஏன்னா ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்கலாம், அவங்களுக்குள்ள புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, இல்லையா ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கலாம், அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ரியலைஸ் பண்ணிட்டு திரும்ப வராங்க. அப்படிங்கிறது எல்லாமே மீடியேஷனில் உட்காந்து சார்ட் அவுட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஒருத்தர் வந்துட்டு பேச வச்சு பண்ணுற ஒரு விஷயம் அங்கே நடக்கும். ஓகே, அடுத்தது மீடியேஷன் தாண்டி கேஸ் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் கொடுத்துருக்க அலிகேஷனுக்கு வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து கவுண்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். தட் இஸ் லைக் ரிப்ளை, என்னவோ ஒரு டினை பண்ணி கொடுக்குறாரா, என்ன அவர் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜ். ஓகே, அதுக்கப்புறம் லேட்டரான் நமக்கு அப்படியே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ப்ரூஃப் ஸ்டேஜ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இன்னொன்று கேட்டிருக்காங்க. செக்ஷன் 36 and 37 ஆஃப் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் அலிமோனியுமே இங்கே கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி போகும்போது அதுக்கான ஒரு விஷயமும் அடுத்தது ப்ரொசீடிங்ஸாக உள்ளே போகும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அந்த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை வச்சு அது டிசைட் ஆகும் எவ்வளோ வந்து அங்கே. ஏன்னா இங்கே அவங்க வந்து இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்லாம் கேட்கல, ஃபேர் அண்ட் ரீசனபிள்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அது விஜய் அவர்களுடைய ப்ராப்பர்ட்டி பொறுத்து, அதாவது ஸ்டேட்டஸை பொறுத்து டிசைட் செய்யப்படும். ஏர்னிங் கெப்பாசிட்டி, ப்ராப்பர்ட்டி, அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அதெல்லாம் வச்சு அதை டிசைட் பண்ண முடியும். தென் ட்ரையல் வரும், அதுக்கப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ் இது. ஓகே, அது வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் போகும்போது தான் நமக்கு தெரிய போகுது இது கண்டஸ்டட் டிவோர்ஸாகவே போக போதா இல்லை அடுத்து என்ன மாதிரியான மாற்றங்கள் இதில் வரப்போகுது அப்படின்னு. இப்போ சங்கீதா அவர்கள் அதில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி வச்சிருக்கிறது எல்லாமே அலிகேஷன்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். பட் நியூஸில் போடுறப்பெல்லாம் இந்த மாதிரி சொன்னாங்க, இதுதான் இது கிட்டத்தட்ட வேர்டிக் மாதிரியே வந்து பரப்பப்படுதில்லை. இது எந்த அளவுக்கு தப்பாக போய் முடியறதா நம்ம வந்து பார்க்கறது. அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த அலிகேஷன்ஸுமே நம்ம கான்க்ரீட்டான்னு தெரியாது. ஏன்னா நம்ம நார்மலாகவே பார்த்துருக்கோம் இல்லையா, இப்போ யாராவது ஒரு வக்கீல் நம்ம போய் சொன்னால் இல்லை நீங்கள் இப்படியெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டு இருக்க வாய்ப்பு இல்லையா? இதை நம்ம எப்படி? எஸ், சி திஸ் இஸ் டூ இயர்லி அகெயின். யாருமே இது தப்பு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப இயர்லி. அப்போ வந்து நம்ம ஒருத்தரை மட்டும் கேட்டுட்டு வந்து நம்ம சொல்லிடலாம் இல்லையா? ஏன்னா நம்ம வந்துட்டு when it comes to a legal platform, நம்ம இந்த லீகல் லைக் ஃபார்மேட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் கேட்டுட்டு தான் முடிவு பண்ணணும் இல்லையா? தட் இஸ் லைக் டு பி ஹர்ட் ஆன் போத் சைட்ஸ். நம்ம லீகல் மேக்ஸிமில் சொல்லணும் அப்படின்னா ஆடி ஆல்ட்ரம் பாட்டம்னு சொல்லுவோம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தீர்மானிக்கிறதா இருந்தாலுமே இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகுதான் அந்த விஷயம் வந்து தீர்மானிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். தட் இஸ் பீயிங் அன்பயாஸ்ட். ஓகே, அப்படி இருக்கும்போது ஒரு அலிகேஷன்ஸ் இப்போ வச்சிருக்காங்க. அவங்க எஸ்பெஷலி வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா செக்ஷன் 27 clause 1 A, B and D, அதாவது அடல்ட்ரி, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், க்ரூயாலிட்டி அண்ட் டெசர்ஷன். ஓகே, 2021 அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரே வீட்டில் இருந்தாலும் பிரிஞ்சுதான் இருக்கும். அந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பேப்பரில் தான் இருக்குது அப்படின்னும் ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டார். என்னையும் என் குழந்தைங்களும் வெளியே கூட்டிகிட்டு போகிறது இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் அவங்க போடுறப்ப கூட இவர் ஏன் என்னன்னு கேட்கல, அப்ஜெக்ட் பண்ணலை. இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ் எல்லாமே வச்சு தான் நான் நெக்லெக்ட் பண்ணப்பட்டேன் அப்படிங்கிற அலிகேஷன் எல்லாம் வச்சு தான் இந்த 3 செக்ஷன் கீழே வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க இப்போ. ஓகே, ஃபைலிங்கோட அது வந்து எனி நேச்சர் ஆஃப் கேஸ் இருக்கலாம். ஃபைலிங்கோட அவங்க கடமை முடிய போகிறது இல்லை. இதை ஃபைல் பண்ணுறாங்க இல்லையா, கொடுத்துருக்க ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் அலிகேஷனுக்கு ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா நம்ம நிறைய கேசஸில் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ ப்ரூஃப் கொடுக்கும்போது இப்போ எதை வச்சு வந்து ஒரு விஷயம் டிசைட் ஆகும்? ப்ரூஃப் இருந்ததுன்னா ஆமாப்பா அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, ப்ரூஃப் இல்லையா அவங்க தப்பு பண்ணல. போதுமான அளவு ப்ரூஃப் இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்றதை ப்ரூஃப் பண்ணவே போதுமான ப்ரூஃப் இல்லைன்றதும் இருக்குல்ல. ஓகே, அந்த மாதிரியான நிறைய சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்துட்டு இவங்க கரெக்டு இவங்க தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை கிடையாது. இவங்க இந்த அலிகேஷன்லாம் வச்சுருக்காங்க. இது கண்டிப்பாக அவங்க சொன்னாங்க இல்லையா, எங்கிட்ட அந்த ப்ரூஃப்ஸ் இருக்குது, தேவைப்பட்டால் பெயரையும் அழுத்தம் வந்தால் தேவைப்பட்டால் பெயரையும் நான் வந்து சொல்லுவேன் அப்படிங்கிறது எல்லாமே அங்கே சொல்லியிருக்காங்க. அப்படியா சொல்லியிருக்காங்கன்னு தகவல் ஆக்சுவலி இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்கும் போது இது போக 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 லேட்டர் ஸ்டேஜில் தான் வந்துட்டு நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு யார் சரி யார் தவறு அப்படிங்கிறதே இந்த இடத்துல. இப்போ சங்கீதா அவர்கள் ஜீவனாம்சம் கேட்குறதையும் பார்க்க வந்து முடிஞ்சது. இப்போ சராசரியாகவே ஒரு சாதாரண ஒரு ஆள் ஒரு 1 lakh இல்லை 50,000 சம்பாதிக்கிறவருக்கு அதுக்கேற்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணி கொடுப்பாங்க. இவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்ட்டு நமக்கும் தெரியும். hundreds of crores வந்து மேலே. ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஃபேர் அண்ட் ரீசனபிள் எந்த மாதிரி சிங்கிள் பேமெண்ட் செட்டில்மெண்ட்டாக இவங்க கேட்குறது சட்டப்படி வாய்ப்புகள் வந்திருக்கா இல்லை மாதம் கொடுக்குற
எஸ், இது வந்து அகைன் பெர்மனன்ட் அலிமோனின்னு ஒன்று இருக்கு. ஓகே, இதுல இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸும் போடப்பட்டிருக்கு. நம்ம முன்னாடி நான் சொன்ன செக்ஷன்ஸ் படி பெர்மனன்ட் அலிமோனி அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா, இன்ட்ரீம் அந்த கேஸ் நடக்கும் போதே மாதம் மாதம் இவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுவும் விசாரிக்கப்படும். அதுக்கப்புறம் அதுவும் இது டிவோர்ஸ் பெட்டிஷன்ல பார்ட்டா இதுவும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது விசாரிக்கப்பட்டு அதுல ஒரு அமௌண்ட் அவார்ட் பண்ணப்படும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அலிமோனி அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணப்படும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அவங்களோட அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தான் முழுக்க முழுக்க. ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குது, ஓகே, அதை தாண்டி அவங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டி என்னவா இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரியான லைபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்ன மாதிரியாக என்ன மாதிரியெல்லாம் அந்த வந்து ஒய்ஃப் வாழ்ந்தாங்க. ஓகே, ஒன்று. பசங்கன்னு வரும்போது அவங்க என்ன மாதிரியான ஸ்கூல்ஸில் படித்தாங்க, அவங்களுக்கு டே டு டே எக்ஸ்பென்சஸ் என்ன மாதிரி வருது, அவங்களோட எஜுகேஷன் செலவு எவ்வளோ, அவங்களோட மேரேஜ் செலவு எவ்வளோ, இதெல்லாம் வச்சு தான் அங்கே அந்த ஃபேர் அண்ட் ரீசனபிள் அப்படிங்கிறது இங்கே கால்குலேட் பண்ணப்படும். ஏன்னா அலிமோனி பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் அமௌண்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் கேட்ட மாதிரி 1 லட்சம் சம்பாதிக்கலாம், 10 லட்சம், 1 கோடி, எல்லாருக்கும் நம்ம ஒரே அமௌண்ட் கொடுத்துட முடியாதுல்ல. அவங்க தகுதிக்கேற்ப தான் வந்து அங்கே பணம் வந்து கொடுக்குறதோ பணம் வந்து கேட்குறதோ இருக்கும். இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளிசிட்டாக கேட்கலாம் அவங்க இவ்வளோ வேணும்னு. ஃபேர் அண்ட் ரீசனபிள் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து டினோட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். நேரத்துக்கு ரொம்ப வந்து நன்றி மேம். மீண்டும் இதே மாதிரியான ஒரு இன்டர்வியூ கண்டிப்பாக. தேங்க்யூ. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு